ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கு ரூபாய் 20 லட்சம் வரை பிணையில்லா கடன். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 எக்கனாமிக்ஸில் எம்எஸ்எம்இ, அதாவது மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸில் வந்து கவர் ஆகும். ஸோ இந்த மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா செப்பரேட் பண்ணுவாங்க. ஸோ மைக்ரோ அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1 crore, ஸ்மால் அப்படிங்கிறது 5 crores இன்வெஸ்ட்மெண்ட், நெக்ஸ்ட் வந்து மீடியம் அப்படிங்கிறது வந்து 50 crores இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைக்ரோ மற்றும் ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கு வந்து பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா. ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 2018ஆம் ஆண்டுல இருந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது இந்த மைக்ரோ மற்றும் ஸ்மால் என்டர்பிரைசஸுக்கு கொடுக்குற ஒரு என்ன சொல்றது ஒரு லோன் ஸ்கீம் தான் இந்த பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 வகையான அந்த லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சிசு, இரண்டாவது வந்து கிஷோர், மூன்றாவது வந்து தருண், நான்காவது வந்து தருண் பிளஸ். ஸோ இதில் சிசு அப்படிங்கிறது 50,000 வரைக்கும் இந்த மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கு வந்து பிணை இல்லை, அதாவது நம்ம என்ன பண்ண வேண்டாம், எந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸு அந்த எதுவுமே என்ன பண்ணலாம், டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே கொடுக்காம இந்த லோன்ஸை நம்ம என்ன பண்ணலாம், வாங்கி கொள்ளலாம். கிஷோர் அப்படிங்கிறது 50,000 5 lakhs வரைக்கும். தருண் அப்படிங்கிறது 10 lakhs. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 3 ஸ்கீமும் தான் இருந்திருக்கும். எக்ஸ்ட்ராவா தருண் பிளஸ் நெக்ஸ்ட் தான் கொண்டு வந்திருப்பாங்க. தருண் பிளஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா 10 to 20 lakhs வரைக்கும் கொலாட்ரல் ஃப்ரீ லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது சிஷு 50,000 எடுத்து நம்ம கரெக்டாக பே பண்ணோம்னா நெக்ஸ்ட் கிஷோர் எடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு க்ரைட்டீரியா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸுக்கு சிஷு கிஷோர் தருண் இந்த ஸ்கீமுக்கு மட்டும்தான் எப்படி இருந்துச்சு அப்படின்னா கொலாட்ரல் ஃப்ரீ, அதாவது நம்ம என்ன பண்ண வேண்டாம், எந்த டாக்குமெண்ட்ஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணாமல் நமக்கு ஃப்ரீயாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தோம்னா நமக்கு லோன்ஸ் வந்து கரெக்டாக பே பண்ணோன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த தருண் ப்ளஸுக்கும் இந்த கொலாட்ரல் ஃப்ரீ லோனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்மளுடைய ஆர்பிஐ கவர்னர் சஞ்சய் மல்கோத்ரா வந்து இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க.